உங்களுக்கு புரோஜனமானவைகளை ஆண்டவர் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். அதை என்னுடைய வாயால் சொல்றதை விட அவர் சொந்த வாயாலே சொல்லட்டும் என்று தான் நான் அதை உங்களுக்கு காண்பித்தேன். இது ஏற்கனவே சபையாருக்கு ஒரு சிலருக்கு தெரியும். இந்த சில வாசகங்களை வாசிக்க கேட்டதையும் நான் நம்முடைய சர்ச்சு குரூப்பில் போட்டிருக்கிறேன். அதை யாருமே எடுத்து பார்க்கல. ஒருத்தர் 2 பேர் தான் பார்த்ததாக என்று சொன்னாங்க. கடந்த வாரம் கூட அதை நான் கேட்டேன். எவ்வளவு ஒரு கவனமாக இருக்கீங்க. சரி, நான் அதை நீ பார்த்த அந்த காரியத்தை மீண்டும் உங்கள் மனசுல பதிய வைப்பதற்காக அதை 2 வார்த்தை சொல்லி கர்த்தருடைய செய்திக்கு கடந்து போவோம். முதல்ல ஒரு அந்த ஆராதனையிலே குறைவு நிறைவு என்கிற ஒரு தலைப்பில் 8 குறிப்புகளை வாசிக்க நீங்கள் கேட்டீங்க. அதில் அதையும் ஒரு ஊழியக்காரர் ஒரு சகோதரன் மூலமாக எனக்கு கிடைத்தது. பாஸ்டர் சொன்னார் பார்த்தீங்களா, அவருக்கு ஏதோ ஒரு பாஸ்டர் அனுப்பி வச்சிருந்ததாக நான் சபையில் சொல்கிறேன்னு சொன்னாங்க பாருங்கள். அதே போல் தான் எனக்கு இந்த காரியங்கள் தெரிந்தது. அது உங்கள் பிரயோஜனத்துக்காக தான் அதை உங்களுக்கு இப்போது காண்பித்தேன். நான் மீண்டும் உங்கள் மனசில் பதிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த ஃபோன் வசதி உள்ளவர்கள், நான் சொல்கிறது அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் உள்ளவங்களுக்கு, இது 2மே நான் அதில் குரூப்பில் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதில் நீங்கள் பார்க்கலாம். எப்பொழுதுமே ஆராதனையில் தொடக்கத்திலிருந்து முதல் நிமிஷத்திலிருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் பங்கு பெறணும்னு சொல்லி யார் எந்த ஒரு விசுவாசி ஆத்மா வாஞ்சிக்குதோ அவங்க தான் ரட்சிப்பில் வளர்ந்தவங்க, நிறைவடைந்தவங்கன்னு அர்த்தம். நிறைவு உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நிறைவுன்னு நான் சொல்கிறது ரட்சிப்பில், ஆண்டவர் மீது உள்ள அன்பில், விசுவாசத்தில், பக்தியில் ஒரு நிறைவு வளர்ந்தவங்க. இப்படி சொன்னால் புரியும். வளர்ந்தவங்க, மெச்சூரிட்டி வளர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு சபையில் ஒரு விசுவாசி, ஒரு வளர்ந்த விசுவாசி, மூத்த விசுவாசி என்று சொன்னால், இன்றைக்கு வயசில் மூத்தவங்கள தான் மூத்த விசுவாசின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. வயதில் மூத்தவர்கள் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து முதிர்ந்தவர்கள் தான் மூத்தவர்கள். அவங்க வயசில் ஒரு வேளை சின்னவங்களாக கூட இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக சபையிலே பங்கெடுத்து ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்தவர்கள் தான் மூத்த விசுவாசிகள். எனக்கு 72 வயசாகுது, நான் சீனியர்ங்களா, வயசுக்கு வேணால் மரியாதை கொடுக்கலாம். ஆவிக்குரிய காரியங்களை அவங்க வளர்ந்துருக்கிறாங்களா என்பது ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும். அதனால் வயசானவங்களாம் வளரலன்னு நான் சொல்ல. எனவே வயசில் வளர்ந்தால் போதாது, ஆவியிலே வளரணும்னு நான் சொல்கிறேன். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்றைக்கி வளர்ந்து விட்டதாக சிலர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. நான் எத்தனை வருஷமாக அந்த சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஈரமாப்போடு பேசுகிற நினைக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் அத்தனை வருஷமாக, ரொம்ப சந்தோஷம். பல வருஷங்களாக அந்த சபையில் இருக்கிறது ஒரு பாக்கியமான அனுபவம் தான். ஆனால் உங்களுக்குடைய ஒரு மனநிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதை பற்றி தான் இந்த 8 குறிப்புகளை பார்த்தோம். ஒரு நிறைவான அனுபவம் இருக்கும். என்ன நிறைவு என்று சொன்னால், எதில் அவங்க மனசு நிறைவுப்படும் என்று சொன்னால், ஆராதனை தொடங்கிறதுக்கு முன்னதாகவே வரணும்னு ஆசைப்படுவாங்க. அதுதான் வளர்ந்த விசுவாசி. வந்துட்டு கவனிங்க, ஆராதனைக்கு வந்துட்டு ஆராதனை முடிகிற வரைக்கும் ஆமீன் போட்டு ஆசீர்வாதம் போடுற வரைக்கும் இருந்துக்கிட்டு போகிறவங்க தான் ஒரு வளர்ந்த விசுவாசி. சில விசுவாசிலாம் இருக்குதுங்க, வந்து காணிக்கை நேரத்துக்கு மாதிரி வர வேண்டியது காணிக்கை போட்டுட்டு போயிடுவாங்க. அதாவது அவங்க ஆராதனையில் வந்துட்டு போயிட்டாங்களாம். இந்த சட்டசபையில் வெளியில் ஒரு நோட்டு வச்சுருப்பாங்க, ரிஜிஸ்டர் வச்சுருப்பாங்க சட்டசபையில். சட்டசபைக்கு பங்கெடுக்க மாட்டாங்க, வெளியிலே எழுதிட்டா அதை பங்கெடுத்து தாங்க, இல்லைன்னா எம்எல்ஏ பதவி போயிடும். அப்படி தான் ஒரு காலத்தில் திமுக தலைவர் இந்த காரியத்தை செய்துட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அதில் போய் கையெழுத்து போட்டு வந்துடும். இது போல் இன்றைக்கி ஆராதனையில் பங்கெடுக்கிறதுல காணிக்கை போட்டு போய்விட்டால் ஆராதனைக்கு வந்தது அர்த்தமாக. இப்படி சிலர் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இதில் இன்னொரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா, சில பேர் காணிக்கை நேரத்துக்கு அல்லது காணிக்கை முடிஞ்சு தான் வருவாங்க ஆராதனைக்கு. அது ஒரு விதம். இப்படி ஒரு விதம் இருக்குது, அப்படி ஒரு விதம் இருக்குது. ஆனால் வளர்ந்த விசுவாசிகள் அப்படி இருக்க மாட்டார்கள். வளராதவர்கள், ஆவியிலே வளராதவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வர்றதே லேட்டாக வர்றது. கவனிங்க, வர்றதே லேட்டு. ஆராதனைக்கு பிந்தி வந்துட்டு முந்தி போயிடுறது. இவர் பேசுகிறதெல்லாம் இவர் ஆரம்பிச்சிட்டாரா, இதை முடிஞ்சு இதானே சொல்ல போகிறாரு, அது என்னன்னு இன்னைக்கு கேட்டு வை, நான் எனக்கு அவசரமாக வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்.
வந்ததே லேட்டு, போகிறது சீக்கிரம். இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிப்பில் வளர்ச்சி அடையாதவர்கள், குறைவுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் இதுக்கு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது 2வது குறிப்பு, தலையே போனாலும் சரி ஆராதனையை விட்டு விடவே கூடாது. தலை போனாலும் கூட. எப்படிங்க தலை போனால் வர முடியும்னு கேட்காதீங்க. அப்படி ஒரு பிரச்சனையே இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆராதனைக்கு வராமல் இருக்கவே கூடாது. அதுதான் வளர்ந்த விசுவாசிக்கு அடையாளம். மெச்சூரிட்டி பிலீவர். ஆவியில் வளர்ந்த ஒரு விசுவாசின்னா அப்படி தான் இருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் இப்போ ஞாபகத்து வருது. நான் உங்களைப் போல ஒரு சபையில் ஒரு சாதாரண விசுவாசியாக இருக்கும் பொழுது எனக்கு ஒரு நாள் காய்ச்சல், ரொம்ப ஜுரம். அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின நாள், சனிக்கிழமையிலேருந்து ஜுரம், எழுந்திருக்கவே முடியல. மறுநாள் விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும். என்ன செய்யுது சொல்லுங்கள்? நல்லத்தனமாக இருக்கும்போதே ஆராதனைக்கு போகிறது சிரமம். ஏனென்றால் என்னுடைய தகப்பனாருக்கு தெரியாமல் தான் போகணுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நல்லா இருக்கும்போதே இந்த மாதிரி நேரத்தில் எப்படி நான் போக முடியும்? யோசித்து பாருங்கள். எனக்காக மனசு கஷ்டமாக இருக்குது. எனக்கு உண்மையாகவே ஜுரம் விடலை, உடல்நல சரியில்லை தான். எனக்கு மனசெல்லாம் ஆராதனைக்கு போகணுமேன்ற எண்ணம். எப்படி வந்ததுங்க, ஒரு வாய்ப்பு வந்தது பாருங்கள். எங்கள் அம்மா அதுக்கு உதவி செய்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டோம். நிஜமாகவே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தானே ஆகணுன்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு நேராக ஆராதனைக்கு போயிட்டோம். என் மனசு ஒரு திருப்தி அடைஞ்சது. கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். என்ன சொல்ல வரேன்னா, இந்த வார்த்தைக்கு தலையே போனாலும் ஆராதனையை விட்டுவிடக்கூடாது. நான் என் வீட்டாருக்கு சில பேருக்கு சொல்லுவேன், சில நேரங்களில் எனக்கு உடம்பு சரியில்லை, அது சரி, செத்தாலே இங்கே கடனுவான். உயிர் போகுதா, இந்த ஆலயத்தில் கடந்து உசுறு போட்டோம். எனக்கு உடம்பு முடியல, நான் படுத்துக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கணும். நீ இங்கே படுத்து கடை. ஆராதனையில் நான் மிஸ் பண்ணக்கூடாது. இதை தான் என்னுடைய வீட்டாருக்கு, மற்றவர்களுக்கும், என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப வருத்தம். கவனிங்க. ஆனால் சில விசுவாசிகள், இது ஒரு வளர்ந்த விசுவாசியினுடைய எண்ணம் அப்படி தான் இருக்கும். தலை போனாலும் பரவாயில்ல, நம்ம ஆலயத்துக்கு நிற்கணும்னு, அதுதான் விசுவாசி. ஆனால் சில பேருக்கு ஆராதனைக்கு கிளம்புவாங்க. வீட்டில் கிளம்பும்போது லேசாக என்னது, தலையை வலிக்குமா. என்னம்மாச்சு? தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் தலைவலி ஆரம்பிக்கலை. கவனிங்க. அப்போ சரி இருந்துடும். ஏன் வரலையா? கிளம்புற புறப்பட்டுட்டாங்க, தலை வலி போடுன்னு போட்டுதுங்க, நான் போட்டேங்க. என்ன விசுவாசம்? தலை வலிச்சா என்ன? அதுதான் சொல்ல, தலையே போனாலும் ஆராதனைக்கு வரணும். அதுதான் விசுவாசம். 3வதாக பார்க்குறோம், ஆராதனைக்கு சில மணி நேரத்துக்கு முன்பே சில மணி ஆராதனை தொடங்குறதுக்கு முன்பதாகவே ஆலயத்தில் ஜெபிக்கணும். நிறைய பேர் அங்கங்கே நிற்கிறது, அங்கே போய் ரவுண்ட் அடிக்கிறது, சுற்றுறது, கதை பேசுறது, சிரிச்சிட்டு நிற்கிறது. ஆராதனைக்கு முன்னாடி அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அதான் நல்ல விசுவாசிக்கு அடையாளம். அல்லது முதல் நாளே இரவே என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்து ஆயத்தமாகி வரணும். இன்னைக்கு சேர ஆயத்தமே கிடையாது. அடித்து பிடிச்சி நிற்பாங்க. ஏதாவது ஒன்று சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு, என்னது குளிச்சோமோ குளிக்கணுமோ, தலையை வாரிட்டு ஒடியாந்து நினைக்குது. 10க்கும் 10:30க்கும் அவதியை நிற்க வேண்டியது. இது என்னது? ஆயத்தம் இல்லாமல் சபைக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னா, திரும்பி போகும்போது நீ எப்படி அப்படி தான் போவ. ஒரு உணர்வு இல்லாமல், ஒரு மாற்றம் இல்லாமல், ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல், ஏதோ இன்றைக்கி வந்தோம், வரலைன்னா ஒரு சத்தம் போடுவாங்க, வரலைன்னா கேட்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை போகணும். இந்த மாதிரி சிலர் கட்டாயத்துக்காக வருது. அது நல்ல விசுவாசிக்கு, விசுவாசத்துக்கு அடையாளம் அல்ல. அடுத்ததாக 4வதாக, ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு என்ன, ஆலயத்தில் வந்த பிற்பாடு ஆராதனையில் ஒரு நல்ல உற்சாகத்தோடு, உண்மையோடு, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை நல்லா பாடி ஆண்டவரை ஆராதிக்கணும். என்ன செய்யணும்? சில பேர் பாட்டும் பாடுறது கிடையாது, கையை தட்டுறது கிடையாது, உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறது, வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது. இது ஒரு நல்ல விசுவாசிக்கு அடையாளமே இல்லை. பாடல் தெரிந்ததோ தெரியலையோ, ஒரு உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். என்ன செய்வாங்க சில பேர்?
கடமைக்குன்னு சொல்லி ஒப்புக்கு சப்புன்றாங்க பாருங்க. ஏதோ நாங்கள் வந்தோம் உட்காந்தோம், ஏதோ ஒரு கையை தட்டணும், அப்படியே வாயை அசைச்சிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இதில் எந்த ஒரு பிரயோஜனமும் பலனும் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்ததாக, ஒரு வளர்ந்த விசுவாசியினுடைய மனநிலைமை உணர்வு எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆராதனை முடிந்த பிற்பாடு, இன்னைக்கு முடியல இல்லையா, முடிந்த பிற்பாடு அவங்க மனசு எப்படி இருக்குன்னா, அட அவ்வளோ சீக்கிரம் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கு, அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிச்சேன் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். அதுதான் ஒரு உணர்வுள்ள, அர்ப்பணிக்கப்பட்ட, ஈடுபாடு உள்ள, ஒரு வளர்ந்த ஆவிக்குரிய விசுவாசினுடைய மனநிலைமை அப்படித்தான் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், சிலர் படங்கள், சீரியல்கள் அல்லது வேறு வேறு காட்சிகளை வீடியோ மூலமாக பார்க்கும்போது சிலர் சொல்கிறத நான் சொல்கிறேன், ஏன்னா அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு கதை, ஏன்னா ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டாங்களே. யோசிச்சு பாருங்க. இப்போ ஆராதனையில் அப்படி ஒரு ஈடுபாடு இல்லை என்று சொன்னால் இது சரியான விசுவாசி கிடையாது, விசுவாசம் இல்லாத ஒரு விசுவாசி. புரியுதா? இப்படியும் இல்லாமல் எப்போ ஆராதனை முடியும்? இப்போ பாருங்கள், இப்போ கூட உட்காந்துட்டு எப்போ முடியும், எப்போ திருவிழந்து கொடுப்பாங்க, மணி என்ன ஆச்சு, பக்கத்தில் நின்ற வேண்டியது, இங்கே பாருங்க, மணி என்ன 11:30, ஐயோ இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குதே, இப்படிலாம் சலிச்சுக்கிட்டு அழுத்திக்கிட்டு உட்காந்துருக்கிறேன்னா ஒரு ஆவி இல்லாத ஒரு விசுவாசி. எப்போ முடியும், ஐயோ முடிஞ்சிடுச்சேன்னு நினைக்கிறத விட்டுட்டு எப்போ முடியும் ஆரம்பிக்கும் போதே கேட்பாங்க, எப்போ முடிப்பீங்க, எப்போ முடியும் என்று எதிர்பார்ப்போடு என்ன செய்யுது, நிமிஷத்துக்கு ஒரு தடவை கடிகாரத்தை பார்க்க, கையில் வாட்சி கட்டியிருந்தால் வாட்சி பார்க்குறது, இல்லைன்னா மொபைல் ஃபோனில் பார்க்குறது, நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, இன்னும் அரை மணி நேரம் இருக்குது முடியறதுக்கு, இங்கே ரிலே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விசுவாசிக்கு அடையாளம் இல்லை, அழகும் இல்லை. அடுத்ததாக, ஆலயத்தில் என்ன செய்கிறாங்க என்று பார்க்கும்போது, பிரசங்கம் பண்ணும் பொழுது பிரசங்கம் பண்ணும் பொழுது பிரசங்கத்தில் இப்போ நான் ஒரு பாஸ்டர் சொன்னது போல நல்ல வார்த்தைகளை, வசனத்தை கடிந்து கொண்டு கடினமான காரியங்களை எச்சரிப்பாக வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதை விரும்பி கேட்கறது. நல்ல கருத்துக்களை சொன்னீங்க, எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, எங்களை சீர் பொருந்துவதற்காக, எங்களை திருத்துவதற்காக நீங்கள் சொன்ன காரியங்கள் உபயோகமாக இருந்துன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற மனசு உள்ளவங்க தான் வளர்ந்த விசுவாசி. ஒரு வளர்ந்த விசுவாசி அதை அப்ரிஷியேட் பண்ணாவிட்டாலும் ஏற்றுக்கொள்வாங்க, ரிசீவ் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் வளராத விசுவாசி இருக்குது, என்ன பிரசங்க இவருக்கு வசனமே தெரியாத, பைபிளில் எவ்வளவு வசனம் இருக்குது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குறேன். இந்த மாதிரி வசனமே இவருக்கு கண்ணிலேயே படாது, இதெல்லாம் படிக்கவே மாட்டார் இவர். எவ்வளோ அருமையாக இருக்குது வசனத்தை கேட்கறதுக்கு. ஆமாம் இருக்குதான், யாரும் இல்லைன்னு சொன்னான், யாரையா இல்லைன்னு, இதை தான் கேட்கறது, இதை தான் வேணும். இந்த மாதிரி கடிந்து கொள்வது, கண்டிக்கிறதெல்லாம் பிடிக்காது. இதெல்லாம் வளர்ந்த விசுவாசிக்கு அழகல்ல. புரியுதா? வளராத விசுவாசி எப்போ பார்த்தாலும் இப்போ நான் சொன்னது போல் பூசி மழுப்புற வார்த்தை தான் வேணும், என்னது ஆறுதலான வார்த்தைகளையே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இது வளரவே வளர முடியாது. எனவே வாக்கு தத்தங்களையும் மேற்பூச்சான வசனங்களையும் அதை மட்டுமே எதிர்பார்க்குது. அவர் எப்படி பேசுகிறார் பார்த்தியா, அந்த டிவியில் நேற்றுக்கு பேசினார் ஒருத்தர், இந்த ஜெபிக்கலாம் வாங்க, என்ன வார்த்தை எப்படி கொடுக்குறாரு பாருங்கள், இவர் தான் கொடுக்குறாரு. அது வேறு பாஸ்டர் சொன்ன மாதிரி அது ஒரு ஜனங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வார்த்தை. அது இன்றைக்கு இந்த நாளில் சபைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்குற வார்த்தையை தான் நாங்கள் கொடுக்க முடியும். அதை முதல்ல புரிஞ்சிக்கணும், அதை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். அதனால தான் கண்டதையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் மூளை குழம்பி போய் என்ன பண்ணுறது, அவங்க அப்படி பண்ணுறாரு, இவர் இப்படி பேசுகிறாரு, இங்கே பேசுகிறாருன்னு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறது தேவையில்லை. உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். அடுத்ததாக, சபைக்கு வந்த பிற்பாடு அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, என்னது இந்த மாதிரி அடுத்தவங்களை கவனிக்கிறதும் பார்க்கறதும் அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறத விட்டுட்டு என்னது ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆண்டவர் போல மாற முயற்சிக்கிறவங்க தான் ஒரு வளர்ந்த விசுவாசிக்கு அடையாளம். வளரணும்னு ஆசைப்படுறவங்க என்ன செய்வாங்க,
அதை ஃபாலோ பண்ணணும், அதை பின்பற்றணும்னு நினைப்பாங்க. இந்த வளர்ச்சி அடைய விருப்பம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க சபை நிறைய பேர் பாருங்கள், ஏங்க 4 வாரமாக ஒரு சபைக்கே வரல தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியுமே. இப்போ இவங்க எந்த அர்த்தத்தில் அவங்க சொல்ல வராங்க, வரலைன்ற ஆதங்கத்தில் பாரத்தில் சொல்கிறவங்க சில பேர் இருக்காங்க. ஐயோ என்னன்னு தெரியலையேன்ற, அது ஒரு பதைப்பு. போய் பார்ப்பாங்க, விசாரிப்பாங்க. இது என்னன்னா இது பதைப்பு கிடையாது. இப்போ என்ன கொண்டுட்டு வராங்கன்னா, அப்படி இருக்கலாம்ல, இப்படிலாம் இருக்கிறாங்கல்ல, சபைக்கு 4 வாரமே வரல, அவர் வரல, இவர் வரல, இதை காணும், இந்த விசுவாசியை காணும், இந்த பிரதரை காணும், இந்த சிஸ்டரை காணும். ஆமாம், ஆனந்தான் என்ன சொல்ல வரப்ப இந்த மாதிரி ஒருத்தரையும் பார்த்துக்கிட்டு என்ன செய்ய வேண்டியது, அதே போல் மட்டம் போட்டுருது. நம்மளும் 4 வாரம் இருந்துருமே, நம்ம 2 வாரம் வராமல் தான் இருக்குமே, புரியுதுங்களா? சபைக்கு சில பேர் லேட்டாக வரதை பார்க்க வேண்டியது, திரும்பி பார்க்க வேண்டியது. இவங்களே 11:30 தான் வராங்க, சரி நம்ம கூட அடுத்த வாரம் 11 மணிக்கு வரலாம் போடுறீங்க. இந்த மாதிரி மற்றவங்களோடு நம்மை கம்பேர் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களை வளரவே முடியாது, நீங்கள் வளர்ந்த விசுவாசியும் கிடையாது. எனவே வளர விரும்புகிற விசுவாசிகள் யாரையும் பார்க்க மாட்டாங்க, கர்த்தரை தான் பார்ப்பாங்க, இயேசுவை தான் பார்ப்பாங்க. எனவே மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கவலை இருந்ததுன்னா அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதுதான் நல்ல விசுவாசிக்கும் அடையாளம். ஆண்டவரே, இந்த விசுவாசி இப்படி இருக்கிறாங்க, இந்த ஆத்மா அப்படி இருக்கிறாங்களே, அவங்க ஒழுங்காக சபைக்கு வரலையே, பைபிள் படிக்கலையே, ஜெபம் பண்ணலையே, அவங்க பின்வாங்கி போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம ஆதங்கப்படணும். அதுதான் ஒரு விசுவாசிக்கு அடையாளம். அதை விட்டுட்டு அவங்க வரல, இவங்க ஏன் வரல தெரியுமா, இந்த ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையா, எதனால் வரல, என்ன நடந்தது, எது நடந்தது, இதெல்லாம் யார் கேட்டது, இதனால் நமக்கு என்ன வேண்டியிருக்கு, நமக்கு என்ன வேணும், அவங்க வரணும். அதை விரும்புறது இல்லை. இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது, தோண்டி தொழாவி என்னென்னு ஆராய வேண்டியது. இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம் கிடையாது, நல்ல விசுவாசிக்கு அடையாளமும் கிடையாது. பாருங்க, அடுத்ததாக மேலானவர்களை நாடுங்கள் என்ற வசனத்துக்கு ஏற்ப என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆலயத்துக்கு வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது வேதத்தில் ஒரு வசனம் அப்படி இருக்குது, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவர்கள் நாடுங்கள். அப்போ நம்ம எதற்கு வருகிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்துக்குரிய நன்மைகளுக்காக மட்டுமே வராங்க. நான் சொல்ல, உலகத்துக்குரிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனவே நீங்கள் என்ன வேண்டுமோ, என்ன தேவையோ, என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கர்த்தர் கட்டாயம் தருவார், கேட்காமலே தருவார். நீங்கள் கேட்க வேண்டியதும், தேட வேண்டியதும், பார்க்க வேண்டியதும், பாட வேண்டியதும் என்னவென்றால் கர்த்தரை முதல்ல தேடுங்க. அதை தேடுறதில்லை, இங்கே வந்த உடனே அதையும் இதையும் தேடுறாங்க. இது வளர்ந்த விசுவாசிக்கு அடையாளம். ஒரு வளர்ந்த விசுவாசி என்ன செய்வாங்கன்னா, அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், நடந்தாலும் நடக்காவிட்டாலும், செய்தாலும் செய்யாவிட்டாலும், கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், என்னது ஒரு ஆபகுக்கு அவர் பாடுறாரு பாருங்க, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், சொல்லுங்க பாட்டை பாடணுமா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நிறைய இருக்குது. எல்லாமே இல்லாமல் போனாலும் சரி, ஒன்றுமே இல்லாமல் போனாலும் சரி, தொழுவத்தில் ஆட்டு மந்தை யாடே இல்லாமல் போனாலும் சரி, கர்த்தருக்குள்ளே அதான் விசுவாசி. சும்மா ஒன்று போயிடுச்சுன்னா போகணும், ஒன்று போனால் போதும், அந்த வாரமே முடங்கிட வேண்டியது. என்னது, என்னங்க போங்க, ஏங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை வரல, ஆட்டுக்குட்டி செத்து போச்சுங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, 4 குட்டி போட்டுச்சுங்க. நான் சந்தோஷமாக சொல்லலை, வருத்தம் தான். ஆனால் ஒரு நல்ல விசுவாசி எப்படி இருக்கணும், எது நடந்தாலும் நடக்கட்டும், எல்லாம் கர்த்தருக்கு தெரியாமல் இது நடக்காது. புரியுதா? நம்ம கர்த்தரை தேடணும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், கர்த்தரை நேசிக்கணும். வேதத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்குது இல்லையா? யோபனுடைய பக்தனுடைய வாழ்க்கை நடந்ததை விடவா உங்களுக்கு வாழ்க்கை நடந்து போச்சு. அதான் அங்கே வளர்ந்த விசுவாசம். அப்படி தான் நம்ம வளரணும், வாழணும், ஆண்டவரை நம்ம தேடணும். இந்த உணர்வுகள் நமக்கு இருக்கிறதான்றதை நீங்கள் யோசித்து பாருங்கள். மாஸ்டர் சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை செய்கிற பாவத்தை பற்றி. புரியுதா? நீங்கள் ஆயத்தம் இல்லாமல், ஜபம் பண்ணாமல், பைபிள் படிக்காமல், லேட்டாக வருவது பாவம். நிறைய பேர் அந்த பாவத்தை செஞ்சிட்ருக்கீங்க. நிறைய பேர் இந்த பாவமே தெரியறது இல்லை.
ஏதோ நான் தான் அது பாவமாக சொல்கிற மாதிரி பார்க்குற மாதிரி நினைக்கிற மாதிரி சிலர் நினைக்கிறாங்க. அதனால தான் அவரே சொல்லட்டுமேன்னு சொல்லி விட்டுட்டேன். பாவம் நமக்கு தெரியல அது பாவம்னு. நான் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன் பாருங்க. அதுபோல் பைபிள் இல்லாமல் சபைக்கு வருவது பாவம். பைபிள் இல்லாமல் வரக்கூடாது. நீங்கள் படிக்கிறீங்களா, படிக்க தெரிஞ்சிருக்குதோ இல்லையோ, கையில் பைபிளோடு வரணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. அதுபோல் ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்காமல் வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லணும். எதுவுமே உங்களுக்கு தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவரை துதிக்கணும். மௌனமாக இருப்பது பாவம், வேடிக்கை பார்க்கறது பாவம். சரிங்களா? என்னது? ஆராதனை நேரத்தில் ஃபோனை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறது. இப்படி சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். என்னது? இங்கே உட்காந்துக்கிட்டே இப்போ இங்கே லைவ் போடுறாங்கல்ல, அந்த லைவ் அதில் வருதானே, அதில் உட்காந்து பார்க்குறது. இதில் என்ன இது? நான் கேட்டேன், நான் ஆராதனை தாங்க பார்க்குறேன், தவிர நீங்கள் பேசுகிறது தாங்க பார்த்துருக்கேன். இப்போ அதையே பார்க்க சொல்லியிருக்காங்க. சரியில்லை. உட்காந்துட்டு எதையாவது தோண்டிக்கிட்டு தள்ளிக்கிட்டு உட்காந்துருக்கிறது. இதெல்லாம் பாவங்கய்யா, பாவம். இந்த பாவத்தை மூட்டை கட்டிக்காதீங்க. அதே போல் ஆராதனை நேரத்தில் இப்போ நம்ம பேசுகிறேன் பாருங்க, இப்போ நான் பேசுகிறேன் பாருங்களேன், இது பக்கத்தில் பார்த்துச்சு என்ன என்ன சொல்கிறார் பார்த்தியா? இங்கே பாரு, ஒன்றை தான் சொல்கிறார், ஒன்றை தான் சொல்கிறார் பாரு, ஒன்றை தான் அவர் சொல்கிறார். தெரியுதா? பார்த்தியா? பாரு இங்கே பாரு, தொடைய நின்றுறது பாரு, இங்கே கேளு, இங்கே அப்புறம் இடிக்கிறது, இங்கே பாரு இப்படி இடிச்சுக்கிட்டு பாரு, ஒன்றை தான் சொல்கிறார், ஒன்றை தான். இந்த மாதிரி கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, ஃபோனை பார்க்குறது, இதெல்லாம் பாவம்னே தெரிய மாட்டேது. பக்கத்தில் உங்கள்கிட்ட பேசுறது. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். நான் எவ்வளோ நாகரிகமாக தான் நான் சொல்லுவேன். நிறைய பேரை பார்த்துட்டு நான் தூங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். சொன்னால் அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்படி நான் மைக்கில் சொல்லும்போது நீங்கள் பார்த்துருவீங்க, ஆஹா யாரை தூங்குறாங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இது இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க நிறைய பேர் வெளியில் லைவில் வர போயிட்டுருக்குது. இந்த சபையில் வர விசுவாசிலாம் தூங்குறாங்கன்னு நினைப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் எவ்வளவு அழகாக சொல்லியும் அதை நீங்கள் உங்களை சரிப்படுத்திக்க மாட்டேறீங்க. புரியுதா? நான் நிறைய பேரை கவனிப்பேன். அப்போ தான் உட்காந்து மும்முரமாக உட்காந்து பைபிள் படிக்கிற மாதிரி நட்டுட்டு பார்க்குறது. பைபிள் படிக்கிறது கிடையாது, நட்டுட்டு பைபிளை திரிந்து வச்சுட்டாங்க. படிக்கிறது போல தெரியும் பார்க்குறதுக்கு, இங்கேருந்து எனக்கு பார்க்குறவங்களுக்கு. தூங்குறேன், பாவம். இப்போ நான் பேசும்போது சிலர் பார்க்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க, நட்டுட்டு தான் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் அசட்டை பண்ணுறதுன்னு அர்த்தம். அலட்சியப்படுத்துகிறாங்க. நிறைய பேரை நான் கவனிச்சிருக்கிறேன். இதெல்லாம் பாவங்க. இதே உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய தொடர்ந்து நீங்கள் பாவம் செய்துட்டு இருக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? இந்த சபையை நடத்துறதுனால. இதை நான் உங்களுக்கு கண்டித்து சொல்லாமல் இருந்தால் அது எனக்கு பாவம். நான் சொல்ல காரணம் என்ன தெரியுதா? இதை எடுத்து சொல்லி உங்களுக்கு புரிய வைக்காமல் போகிறது எனக்கு அது பாவம். அதனால் ஏன் பாவம் வர நீங்கள் நான் திட்டமாக தெளிவாக போய் சொல்லிட்டேன். நல்லா கவனமாக கேளுங்க. எனவே பிரசங்கத்தில் குறை கண்டுபிடிக்கிறது. என்ன வசனம் எடுக்கிறார் பார்த்தியா, எப்படி வருது பார்த்தியா, எங்கே வந்து சுற்றி வளைச்சி நம்ம தள்ள கழிக்கிறார். அப்பா, இதுக்குன்னே வசனம் தேடி கண்டுபிடிப்பார் போல் இருக்கு இவர். என்னது குறை கண்டுபிடிக்கிறது? ஐயா, வசனம் வந்திருக்குதே, வசனம் நமக்கு 8000 வருஷத்துக்கு இப்படி எழுதின வசனம் தான் இது. இன்னைக்கு வருதுன்னு சொன்னாக்கா இது உனக்காக தான் வருது. இது அப்படி நம்ம அதை எடுத்துக்கிற மனப்பக்குவம் நிறைய பேருக்கு இல்லையே. கவனிங்க, இதெல்லாம் பாவம். பிரசங்கத்தை கேலி செய்வது, மற்ற பிரசங்கியாரோடு கம்பேர் பண்ணுறது. அவர் டிவியில் நேற்று பேசுனது கவனிச்சியா? அவர் எப்படி பேசுகிறாரு, இவர் எப்படி பேசுகிறார் பார்த்தியா? அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு பாரு, அவர் கோட்டு ஷூட்லாம் போட்டுட்ருக்காரு, இவர் இன்னமும் ஒன்று ஜெப்பா அவனை மாட்டி நிற்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க. அவர் கையில் ஒன்று போட்டிருப்பாரு, கழுத்தில் ஒன்று போட்டிருப்பாரு, அது ஒன்று ஆடும், இது ஒன்று ஆடிட்டுருக்கோம். பாருங்க, அவங்களுடைய அழைப்பு. நான் யாரையும் நான் குறை சொல்லவில்லை. நீ இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணுறது முதல்ல தப்பு. இதை நான் பார்க்கறது முதல்ல தவறு. அவர்கள் சொல்கிற வார்த்தைகள் உனக்கு அல்ல. இது இன்றைக்கு இந்த சபையில் சொல்லப்படுற வார்த்தை உங்களுக்கானது. உங்களுக்கான வார்த்தையை தான் ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கும்படி சொல்லி அனுப்பியிருக்கார். ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கு ஊரில் உலகத்தில் சொல்கிறாங்கன்னா அது அங்கங்கே அந்தந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவர் அந்த ஊழியக்காரர் மூலமாக வார்த்தையை கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் வேணா ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு கேட்கலாம் பார்த்தா, அதை தூக்கி மூட்டை தட்டி தலையில் வச்சுக்கிட்டு அவர் அப்படி பேச இதுக்கு அதுக்கு ஒன்றும் சம்பந்தமே கிடையாது. இது உனக்கானதே அல்ல. உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவர் ஒவ்வொரு வாரம் இந்த சபையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே அப்படி நீங்கள் பேசுவது, நினைப்பது முதல்ல பாவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாமே வெளுத்ததெல்லாம் பால் என்று எண்ணி விடாதீர்கள். அடுத்தது, பிரசங்கியார் சொல்றதெல்லாம் இதெல்லாம் நடக்கிற விஷயங்களா? எது இவங்க சொல்ற காரியங்கள், சத்தியங்களை இதெல்லாம் நடைமுறைக்கு ஆவது இவர் பேசுறாரு. இவர் எப்போ பார்த்தாலும் தாவீதுன்றாரு. இதெல்லாம் இந்த உலகத்துக்கு, ஊருக்கு, நாட்டுக்கு இதெல்லாம் நடைமுறைக்கு ஆகாம யாருங்க இது மாதிரிலாம் தாவீது மீது இருக்க முடியும்? யார் இது மாதிரிலாம் இருக்கிறாங்க?
இப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் கேட்பா? இதெல்லாம் யார் இந்த மாதிரி நடக்கிறா? இதெல்லாம் சொல்லாதீங்க. என்னது அப்படி சொல்கிறதே முதல்ல தப்பு. செய்ய முடியாதது ஆண்டவர் என்றைக்கு சொல்கிறதே கிடையாது. ஒன்றால் முடியலன்றதுக்காக அப்படி பேசுவது முதல்ல தவறு. நம்மளால் முடியல என்று சொல்லி ஃபீல் பண்ணுங்க, வருந்துங்க, பிரயாசப்படணும். அதுதான் நல்ல விசுவாசிக்கு அடையாளம். இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க, இதெல்லாம் நடைமுறைக்கு ஆகாதுங்க, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு லாய்க்கு இல்லைப்பாண்டவர். ரொம்ப டேஞ்சர், ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக பிரசங்கியார் மட்டுமல்ல, ஊழியக்காரில் குறை சொல்கிறது, அது பெரிய பாவம். அது இன்றைக்கு வாய்க்குசாமல் இன்றைக்கு ஊழியக்காரர்களை குறை பேசுகிறார்கள். இதனுடைய விளைவு என்ன ஆகும் என்று சொல்லி அறியாமல் இருக்கிறாங்க. இயேசு சொன்ன ஜபந்தான் எனக்கு ஞாபகம் வரும். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார், தாங்கள் பேசுவது என்னதென்று அறியாமல் பேசுகிறார் என்று சொல்லி தான் இன்றைக்கு வாய்க்குசாம நாக்குசாம இன்றைக்கு ஊழியக்காரரை பற்றி பேசுகிறாங்க. தப்பு. பாவத்தை மூட்டை கட்டிக்காதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. அடுத்ததாக சபையை குறை சொல்கிறது. சபையில் குறைகள் இருக்குதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதை போய் நம்ம மற்றவங்கள்ட்ட குறை சொல்வதனால நமக்கு நாமே என்ன செய்கிறோம்? நம்மளும் இந்த சபையில் தான் இருக்கிறோம், அது நமக்கு தான் குறைச்சல் என்பதை நம்ம உணர வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பாகவோ நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சொன்னால் தெய்வ பயம் இல்லை, பக்தி இல்லாமல் போயிடும். எனவே நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதிரி காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். இந்தபடி பாவங்கள் நம்மளை ஆளாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதற்கு எல்லாவற்றுக்கும் சேர்த்து முத்தாய்ப்பாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிச்சுக்கிறேன். வாசித்த வேத பகுதிக்கு வாருங்கள். யூதா எழுதின பொதுவான நிருபம், அதில் 14வது வசனத்தை பாதியிலிருந்து வாசித்தால் சரியாக இருக்கும். அவர்களில் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தார். பார்த்தீங்களா? இந்த வசனங்களில் ஒரு வார்த்தை திரும்ப 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 ரிப்பீட் ஆகிறத கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். அதை தான் உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். நான் இன்றைக்கு பிரசங்க செய்தி தனியாக கொண்டு வரல, கொடுக்க போகிறதும் இல்லை, கவலைப்படாதீங்க. இது சொன்னதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். அது மனதில் தங்குவதற்காக இந்த வசனத்தை நான் உங்கள் மனசில் பதிய வைக்க விரும்புகிறேன். அது என்னது? அந்த வார்த்தையை பாருங்க. அவபக்தி எத்தனை தடவை வருது பாருங்க. அவபக்தி உள்ளவர்கள், அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் இருக்குங்களா? அவபக்தியான கிரியைகள், புரியுதுங்களா? தமக்கு விரோதமான அவபக்தி உள்ள பாவிகள் பேசினன்றது என்னது? எத்தனை தடவை வருது அது? அவபக்தினா என்ன? அவபக்தினா என்ன? இப்போ அவபக்தி வேற, அவன் பக்தி வேறையா? அவன்னா அந்த அவ இல்லை. அப்போ அவபக்தி அவன் பக்தி இல்லை. பக்திக்கு எதிரான, பக்திக்கு மாறான செயலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான் அவபக்தி. கவனிச்சிங்களா? இப்போ நான் உங்களுக்கு பட்டியலிட்டு சொன்னதெல்லாம் இது பக்திக்குரிய காரியங்கள் அல்ல. எது? நான் இப்போது ஞாயிற்றுக்கிழமை பாவங்களை பற்றி சொல்ல வரேன். இதெல்லாம் ஒரு பக்தி விருத்தி அடைவதற்கு வேண்டிய காரியங்கள் அல்ல. அப்போ பக்தி விருத்திக்கு உரிய காரியங்கள் செய்ய வேண்டியதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் செய்யக்கூடாது, செய்யக்கூடாததை செய்யாமல் இருக்கிறது தான் பக்தி. செய்யக்கூடாததெல்லாம் நீங்க செய்றீங்கன்னு சொன்னா அது அவபக்தி. அப்ப இந்த அவபக்தியான காரியங்களை நீங்க செய்வதனால என்ன ஆகுன்றதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்களா? இப்ப சொல்லுங்க, செய்யறதெல்லாம் சரியா? தூங்குறது சரியா? கேலி பண்றது சரியா? ஆராதனைக்கு லேட்டாக வர்றது சரியா? வராமல் இருக்குது சரியா? பைபிள் இல்லாமல் வர்றது சரியா? ஜபம் பண்ணாமல் வர்றது சரியா? இதெல்லாம் அவபக்திக்குரிய காரியங்கள் இல்லை அல்லவா? பக்தி என்கிற போர்வையில் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம். பக்தி நிமித்தமாக தான் ஆராதனைக்கு வருகிறோம். பக்தியோடு தான் வர வேண்டும் என்று விரும்புகிறோம், வருகிறோம். ஆனால் அந்த பக்தியிலையும் ஒரு அவபக்தி இருக்கிறது என்னையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நீங்கள் பக்தியோடு தான் இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் செய்கிற காரியங்கள் அவபக்தியான காரியங்கள். இந்த அவபக்தியான காரியங்கள் செய்வதனால என்ன நடக்கும் என்பதையும் நாங்கள் பார்க்குறோம்.
சிலருக்கு இது ஒரு பெரிய காரியமாகவே தோன்றவில்லை, தெரியவில்லை. இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, யாரும் செய்யாது அப்படின்ற எண்ணத்திலேயே நம்ம இதை கம்பேர் பண்ணுறது. இந்த மாதிரி இந்த கம்பேர் பண்ணுற எண்ணங்களை முதல்ல முடிவு கட்டுங்க. இது அபபக்தியான காரியங்கள், இது ரொம்ப டேஞ்சரஸ் நான் சொல்கிறேன். அது என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, 12வது வசனத்தில் பாருங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து, இன்றைக்கு நம்ம திருவிருந்துக்கு வந்திருக்கிறோம் பங்கெடுப்பதற்காக, பயமின்றி கூட விருந்து ஒன்று, கொஞ்சம் கூட ஒரு தெய்வ பயம் இல்லாமல் இன்னைக்கு திருவிருந்து எடுத்துக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. வாரம் பூரா செய்யக்கூடாத காரியத்தில் செய்துவிட்டு, நான் ஒவ்வொரு முறையும் நான் அறிக்கையிடுறேன், அறிவிப்பில் சொல்கிறேன், உங்களை ஆராய்ந்து பாருங்கள், சோதித்து பாருங்கள், சுய பரிசோதனை செய்து பாருங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு சிலரை பார்க்கும் பொழுது, இவங்க சரியாக சபைக்கு வராதது வைத்து பார்க்கும் பொழுது, இவங்க எந்த விதத்தில் சரியாக இருந்திருப்பார் என்கிற ஒரு கேள்வி எனக்கு மனதுக்குள்ளே வருகிறது. ஒரு சிலரை நான் பார்க்கும்போது ஆராதனைக்கு வர்றது கிடையாது, அந்த ஞாயிற்றுக்கிழமையும் சரியாக திருவந்துக்கு மட்டும் வந்து உட்காந்துருப்பாங்க. சரி வந்திருக்கீங்களே, நேற்றுக்கே முந்தின நாளைக்கு ஒரு ஜபம் நடந்துச்சு, அதுக்கும் வரதே கிடையாது. சரி நம்ம 4 நாள் வரலை, இப்படியாவது போய் நம்ம இதுதான் ஆயத்தமாகுது, அதுவும் கிடையாது. என்ன இதில் இன்னும் இதை விட டாப்பில் இருக்கிறாங்க சில பேர். திருவிருந்து நேரத்துக்கு வருவாங்க, இதே இப்பயாவது இந்த சொல்கிற வார்த்தை நீங்களும் அது கேட்குறீங்க. இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஆராதிச்சிங்க, துதிச்சிங்க, எதுவுமே கிடையாதுங்க. இந்த பிரசங்கம் முடிஞ்சு அடுத்த பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது சில பேர் வந்து உட்காருவாங்க. இதையும் தாண்டி சில பேர் நாங்கள் திருவிருந்து எடுத்துக்கலைங்க, நான் அந்த வேலையை அங்கே போயிட்டேன், கல்யாணத்துக்கு போயிட்டேன், திருவிருந்து எடுத்துக்கலாமா, நான் கொடுத்துட்றேன், வந்தவங்க அத்தனை பேருக்கு நான் கொடுக்க தான் செய்கிறேன். அது சரியா? நீ ஆயத்தமாக இருக்கியா? இது பக்தி உள்ள காரியங்கள். இந்த வசனத்தை பாருங்க, என்ன போட்டிருக்குது, 12வது வசனத்தை பாருங்க, படிங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து, இதெல்லாம் விருந்துக்கு வர்றது நல்லதுதான், திருவிருந்துக்கு வந்தது நல்லதுதான், கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு, கொஞ்சம் கூட பயமே கிடையாதுங்க. இங்க பாருங்க, கடந்த காலங்களிலே செய்யக்கூடாததெல்லாம் சிலர் செய்திருப்பார்கள். வெத்தலை பாக்க போட்டிருப்பாங்க, குடி குடிச்சிருப்பாங்க, ஸ்மோக் பண்ணியிருப்பாங்க, விக்கிரக ஆராதனைக்கு போயிருப்பாங்க, படைச்சதை சாப்பிட்ருப்பாங்க, என்னென்னமோ நடந்திருக்குங்க. எனக்கு அது தெரியுது, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி பலர் பல விதங்களில் போய் சிக்கிக்கிறாங்க, எங்கேயாவது போய். இது எனக்கு தாமதமாக என் காதுக்கு வரும், எப்போ திருவனந்தபுரம் முடிஞ்சதுக்கு அப்புறம். சில சொல்லுவோம், நீங்கள் வந்து உங்களுக்கு திருவனந்தபுரம் கொடுத்துருக்க கூடாதுங்க, என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி நடந்ததுங்க, இப்படிலாம் செய்தாங்க. ஓ அப்படியா, எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சரி இப்போ என்ன செய்யலாம், இப்போ அதுக்கு திருவிருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் திருவிருந்து கொடுக்கும் பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், நான் திரும்ப ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன். எந்த காரியத்தில் ஆயிலும் ஆண்டவர் உங்கள் மனசாட்சியில் ஒரு காரியத்தை உணர்த்துவாரால் சீர் பொருந்தாதவங்க சீர் பொருந்துங்க, நல் மனசு பொருந்தாத மருந்துங்க, யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ மன்னிப்பு கேளுங்க, யாரை மன்னிக்கணுமோ மன்னிச்சிடுங்க, எந்த பழக்க வழக்கத்தை விட முடியாமல் இருக்கீங்களோ அதை விட்டுட தீர்மானம் செய்யுங்க. இந்த மாதிரி வெற்றலை பார்க்க போடுவதோ, லாகரி வஸ்துகளோ, குடிப்பழக்க வழக்கங்களுக்கோ அடிமைப்பட்டிருந்தால் அறிக்கை செய்யுங்கண்ணா. ஆரம்ப நாட்களிலே நம்முடைய சபையில் அந்த ஒரு உணர்வு இருந்து நிறைய பேர் மைக்கை பிடிச்சிங்க வந்து அதில் சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி இந்த காரியம் செய்துட்டேன், கர்த்தர் என்னை மன்னிக்கணும், சபையாருக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் திருவிருந்து எடுத்துக்கிற காலம் இருந்தது, நடந்தது. ஆனால் பின் நாட்களில் அதை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு, எல்லாரும் முன்னாலும் என்னை அவமானது, நீ எல்லாரும் முன்னாலையும் சொன்னீங்கன்னா நீ பரிசுத்தம் அடைவேன், உங்களை எல்லாரும் முன்னாலையும் சொல்லி அவமானப்படுத்த நோக்கம் இல்லை, இது அப்படியே இருக்கட்டும். ஆனால் அறிவிப்பு கொடுக்கும்போது கொஞ்சம் கூட ஒரு துளி கூட ஒரு இமை கூட அசையாமல் அசங்காமல் சிலர் இருதயத்தை கடினமாக்கிக்கிட்டு இதில் திருவிருந்தில் பங்கெடுக்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. நீங்கள் எங்கே கொடுங்க, கையை நீட்டுனா கொடுக்க வேண்டியது என் கடமை. நான் பல தடவை விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுப்பதற்கு முன்பு பைபிளில் வசனம் இருக்குது, அன்று இரவு ராத்திரி தன் சீஷர்களை வரவழைத்து அவருடைய பாதங்களை கழுவி அவளுக்கு என்ன செய்தார் என்று அங்கே வசனம் போட்டிருக்குது. அவங்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்தார் போட்டிருக்குதா பைபிளில். அப்படி அப்பம் பிட்டு கொடுக்கும்போது அதில் யார் இருந்தான்? யூதாஸ் இருந்தான். யூதாஸுக்கு கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுக்கறதுக்கு முந்தி இயேசு என்ன சொன்னார்? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்போ இயேசுக்கு தெரியுது, தெரிஞ்சே கொடுக்குறாரு. எல்லாம் யாருன்றாங்க. அப்போ இயேசு சொல்கிறார், இந்த அப்பத்தை துவைத்து நான் யாருக்கு கொடுக்குறோனோ அவன் தான் சொல்லிட்டு அவன்கிட்டையும் கொடுக்குறாரு. ஏங்க அவரையே காட்டி கொடுக்க போகிறான், அவனுக்கு கொடுக்கலாமா? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களை தான் நான் கேட்குறேன், கொடுக்கலாமா? தெரியுதா? இப்போ
இதெல்லாம் நான் யோசித்து பார்த்து என்னை பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கணும் பெரிய விஷயம் இல்லை. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம், உங்கள் மனசாட்சி வரையும். தெரியுதுங்களா? இப்போ யார் கையை நீட்டினாலும் திருவிருந்து கொடுக்க காரணம் இதுதான். நீங்கள் நினைக்கிறீங்க அவர் கொடுக்கக்கூடாதுன்றது. உங்கள் தரப்பு வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மதிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை, கவனிங்க. ஆனால் நீங்கள் தான் அதில் முடிவெடுக்கணும், பங்கெடுக்கிறதா இல்லையா என்பதை பற்றி. அல்லது ஒப்புரவாகிட்டு அதில் பங்கெடுக்கணும். அதை விட்டுட்டு கொடுத்தவங்க மேலே குறை சொல்ல முடியாது. அப்போ இயேசுநாதர் கொடுத்தது தப்பா? யோசித்து பாருங்க. சரிங்க, சீக்கிரம் படிங்க. அதை கரைகளாக இருந்து பயமின்றி கூட விருந்து தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இது என்னது? அவங்களே மேய்ச்சிக்கிறதுங்க. இப்போ நிறைய பேர் என்ன சபைக்கு போனாதானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஆன்லைனில் வந்துடுச்சு. எங்கே வீட்டில் உட்காந்து பிரசங்கம் கேட்கலாம், ஆராதனை அட்டன் பண்ணலாம். என்னப்பா சபைன்னுட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். சிலர் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் எனக்கு பைபிள் படிச்சிருக்கிறேன், எனக்கு நல்லா ஜெபம் பண்ணுறேன், நான் 10 பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன நான் போய் கற்றுக்க போகிறேன். தங்களை தாங்களே மேய்த்து கொள்வது. தங்களை மேய்ப்பதற்கு ஒரு மேய்ப்பர் என்று நினைக்கிறது கிடையாது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டான், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுட்டான், ஒரு 4 வார்த்தை சத்தியம் தெரிஞ்சுட்டான், ஒரு 10 வசனம் மனப்பாடமாக பைபிளை தெரிஞ்சுட்டான், உடனே ஒரு பெரிய ஆள். தங்களை தாங்களே மேய்த்துக்கிறதுன்னு நானே சரி பண்ணி நானே என்னை வளர்த்துக்கிறேன். நடக்கிற விஷயமா அது? படிங்க. இவர்கள் காற்றுகளால் அடி உண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும். அவங்கள பத்தி இப்படி எழுதுறாரு பாருங்க. இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேற அத்து போன மரத்தை போல நீ இருப்ப. தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். மார்க்கம் தப்பினா என்ன? இன்றைக்கு இதுல ஒரு குறைய கண்டுபிடிக்க வேண்டியது, உடனே இன்னொரு சபைக்கு போக வேண்டியது, அங்க போய் உட்காந்துட்டு அங்க ஒரு 10 நாள் ஓட வேண்டியது, திரும்ப அங்கே இன்னொரு இடத்துல போயிட்டு வேண்டியது. இது மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம் சொல்றாங்க, நினைக்கிறாங்க சில பேர். இதை விட்டு அங்கே வேற சபையா இல்லையா? யாரும் இல்லைன்னு சொன்னேன். இது நாங்கள் தடிக்க விழுந்த ஏகப்பட்ட சபை இருக்குது, சபைக்கு பஞ்சம். கர்த்தர் இந்த கடைசி நாட்களே நிறைய சபைகளை ஏற்படுத்துகிறார். சந்தோஷம், வரவேற்கிறோம். சபைக்கு எதிரானவன் அல்ல. ஆனால் நம்ம சபை விசுவாசி அடுத்த சபைக்கு போகக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறான். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. சபை இருந்துட்டா உனக்காக சபை ஆரம்பிச்சிருதா? புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. சபை ஆரம்பிச்சிருக்கேன், ஒவ்வொரு ஊர்லேயும் சபை ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு வச்சுங்களேன். உங்கள் ஊர்லேயே கூட ஆரம்பிக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. நான் இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். உங்கள் ஊரில் இப்போ நீங்கள் வந்துட்டுருக்கிற உங்கள் ஊரில் திடீர் என்று இன்னும் சில மாதங்கள் கழித்து வருஷங்கள் கழித்து யாராவது ஒருத்தர் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து சபை தொடங்குவதற்கு வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் வரலாம், வரட்டும். நான் வர வேண்டாம் என்று நான் வேண்டிக் கொள்ளவில்லை. இப்போ ஒரு காரியத்தை உங்கள் மனசில் தெளிவாக பதிய வைத்துக் கொள்ளுங்க. அது உனக்கல்ல, அது நீங்கள் ஆஹா ஆண்டவர் எங்கள் ஊருக்கே தேடி, இது உனக்கல்ல. உங்கள் ஊரில் இன்னும் ரட்சிக்கப்படாத ஆத்மாக்கள் இருக்குது. அது உன்னை கொண்டு ஆண்டவர் செய்யலான்னு பார்த்தாரு, நீ இதுக்கு அசைஞ்சு கொடுக்கல. நீ 10 வருஷமாக வந்து தரையை தான் ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்கிற. கர்த்தர் பார்த்தாரு, என்னது சரி நான் வேற யாரையாவது ஒன்று செய்கிறேன்னு. உனக்கு கொடுக்கப்பட்ட இடம், உனக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பன், உனக்கு கொடுக்கப்பட்ட மந்தை சபை எதுவோ அதில் தான் நீ நினைச்சிருக்கணும். அங்கே பச்சை இங்கே பச்சைன்னு போயிட்டு இருக்கக்கூடாது. வசனம் என்ன படித்தோம்? மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரத்தை போல இருக்கிறாங்க. இது அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு சபையாக. தவறு. அந்த எண்ணங்களை முதலாவது உங்கள் மனசிலிருந்து எடுத்து போடுங்க. சில சொல்கிறாங்க எங்கள் பக்கத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் எங்கே வரணும். பக்கத்தில் உனக்கு ஆரம்பிக்கல. இது பக்கத்தில் ஆரம்பிச்சிட்டா நீ உனக்கு போகிறது வசதியாக ஆரம்பிச்சிருக்கான்னு அர்த்தமா? ரட்சிக்கப்படாத புதிய ஆத்துமாக்களுக்காக அவங்க சபையை ஆரம்பிச்சிருக்காங்க. உனக்கு உண்டான இடம் என்ன, உன்னுடைய ஸ்தானம் என்ன, உன்னுடைய இடம் என்ன என்பதை நினைச்சு பார்க்கணும். அப்படி இருந்தா நீ வளர முடியும். படிங்க. இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. போதும். இந்த மாதிரிலாம் நம்ம இடம் மாறி போகணும் என்று சொன்னால் என்ன இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் பாருங்கள். இதை தான் இந்த ஆராதனையோடு தொடர்பு படுத்தி சில காரியங்களை இந்த பாஸ்டர் மூலமாகவும் கேட்டோம், ஒரு சில குறிப்புகள் மூலமாக பார்த்தோம். இந்த நாளிலே நான் ஒரு பொதுவான ஆலோசனையாக சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பாருங்கள், நீங்கள் சரியாக இருக்கீங்களா என்றதை உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். எந்த மனுஷனும் தன்னைத்தானே
சோதித்து என்ன செய்யணும்? இந்த அப்பத்தை புசிக்கணும், இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணணும். எந்த மனுஷன் தன்னைத்தானே சோதிக்கணும். என்ன சோதிக்கணும்? எபேசியர் 5:10 பாருங்க. எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். போதும். கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்பதை சோதிச்சு பார்க்கணும். நான் பக்தியை பற்றி சொன்னேன். நீங்கள் செய்கிற உங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்கள் பக்தி விருத்தி அடையுதா? பக்தியிலே வளர்றீங்களா? பாருங்க, இப்போ நம்ம சொல்லும்போது கூட தலையை நட்டிட்டு தான் உட்காந்துருக்குறாங்க. ஒருவேளை வெக்கமாக இருக்குதோ, தலை குனிவாக ஏற்பட்டுச்சோ நான் சொன்னது? 1 கொரிந்தியர் 10:22-23 படிச்சு நான் முடிச்சுக்கிறேன். நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? போதும். இன்னைக்கு பாருங்க, நீங்கள் செய்கிற செயல்கள் எனக்கே எரிச்சலாக இருக்குனாக்க கர்த்தருக்கு உங்கள் மேலே எவ்வளோ எரிச்சலாக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. ஆராதனையில் உட்காந்துருக்கீங்க, நான் உங்களை வார்ன் பண்ணுறேன், எச்சரிக்கிறேன். அது சட்டை பண்ணுறது கிடையாது. தூங்குறவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, கவனிச்சிட்டு இருக்கிறாங்க, ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கிறாங்க, அலட்சியப்படுத்திட்டு தான் இருக்கீங்க. எனக்கு எரிச்சல் வராமல் இல்லை, அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அடக்கிக்கிட்டு என்ன பண்ணுறேன்? நிதானமாக அழகாக சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கிறேன். ஒன்று சொல்கிறேன், இந்த வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அப்போ நீங்கள் செய்கிற காரியங்களை எரிச்சல் மூட்டுமா மூட்டாதா? யோசிச்சு பாருங்க. படிங்க. அவரிலும் நாம் பலவான்களா? அவரிலும் நாம் பலவான்களா? சீக்கிரம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம் இருக்குது? தூங்குறதுக்கு அதிகாரம் இருக்குது, ஃபோன் பார்க்கறதுக்கு அதிகாரம் இருக்குது, ஃபோனில் விளையாடுறதுக்கு அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு இஷ்டம் இல்லைனாக்கா ஆராதனைக்கு வராமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, பாதியிலே எழுந்து போகிறதுக்கும் அதிகாரம் இருக்குது, திருவந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்குது. நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? நான் 144 சட்டமாக போட முடியும்? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. கவனிங்க, இன்னும் சொல்லலாம். வெத்தலை பாக்கு போடுறதுக்கு அதிகாரம் இருக்குது, பீடி சிகரெட்டு சுருட்டு குடிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. கிடைச்ச சந்தர்ப்பம் கிடைக்கும் போதும் அது என்னது பாட்டில் என்ன கோட்டுறேன் என்னென்னமோ சொல்கிறாங்க. சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைக்கும் போது ஏன்னா ஓசியில் கொடுத்தானாக்கா அதை குடிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதெல்லாம் ஒன்று யார் ஏன் இல்லை உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. உனக்கு இது தகுதியா என்று பாருங்க. படிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. உனக்கு எல்லாம் செய்ய தெரியுங்க, உன்னால முடியும். அது உனக்கு பக்தி விருத்தியை அடைய செய்யுமா என்றதை யோசித்து பாருங்க. என் இஷ்டங்க, நான் என்னாலும் செய்வேங்க, நான் நினைச்சா வருவேன், நினைச்சா போவேன். என்னங்க என்ன கேட்க யாருங்க? ஐயோ, நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன்ப்பா, உன்னை கேட்கறதுக்கு ஆளுமே கிடையாதுப்பா. எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு எல்லாவற்றையும் முடிவெடுக்க செய்வதற்கு இஷ்டம் தான். வரலாம், வராமல் இருக்கலாம், போகலாம், உட்கார்ந்துருக்கலாம், தூங்கலாம், நீட்டலாம், என்ன வேணாலும் செய்யறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? ஆமாம், எங்கள் வீட்டு காசை போட்டு நான் ஃபோன் வாங்கியிருக்கேன், நான் ஃபோன் பார்ப்பேன் தான். நீங்கள் என்ன சொல்கிறது பார்க்கணும்? ஐயோ, சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு அதிகாரம் இல்லைப்பா. எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் சில பேர் சொல்கிறாங்களா, குடிக்காரு, என் வீட்டு காசை போட்டு நான் குடிக்கிறேன், இவர் யாரையா குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது? நீ நான் வாங்கி தரேன். இந்த மாதிரிலாம் சட்டம் பேசுகிற ஆள்லாம் இருக்கிறாங்க. செலவாகுதுன்னா என் காசுலேயே செலவாகுது, உன் வீட்டு காசா? நீ என்னையா சொல்கிறது? நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன். இப்படிப்பட்ட குடிப்பெரியர்கள்லாம் பேசுகிற ஆள்லாம் குடிமகள்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில காரியங்களை செய்யும்போது சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் சம்பாதிக்கிறேன், ஏன் காசு என்னது, நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யார்? இந்த கேள்விக்கு ஒன்று பதிலே சொல்ல முடியாது. கட்டின மனைவியாக இருந்தால் கூட இந்த மாதிரி புருஷன் பேசுனா என்ன பண்ண முடியும்? வாயை அடைச்சி தான் போய் நிற்க முடியும். இதுக்கு என்ன பதில் இல்லாமல் இல்லை. அவங்க பேசுறது அநியாயம், அக்கிரமம். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. நீ பண்ணிகிட்டு இருக்க தம்பி, பண்ணு. ஆனால் உனக்கு என்ன இல்லை? இது உனக்கு இதெல்லாம் தகுதி கிடையாது. உன் தகுதிக்கு இதெல்லாம் நீ ரட்சிக்கப்பட்டவன், விசுவாசி, இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டவன், ஒரு கிறிஸ்தவன், ஒரு பக்தி உள்ளவன் என்று சொல்லி நம்ம வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து ஆலயத்திலிருந்து உட்காந்துருக்குறோம். இது உனக்கு தகுதியாக இருக்காது. அதெல்லாம் விடுப்பா. ஊரில் என்ன 10 பேர் மதிக்கிறேன், என்னதான் பெரிய ஆளாக இருக்க, நீ அடுத்த எலெக்ஷனில் என்னதான் நீங்களும் எல்லா நேரம் காலில் தொங்கிட்டு இருக்கலாம். என்னது
ஆமாம், வர எலெக்ஷன்ல என்ன நிற்கணுமா, நான் நின்னா உங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி எம்மா பேர் என்ன தொங்கிட்டு இருக்கான், என்ன நீங்கள் என்ன தகுதி இல்லைன்ட்டீங்க, என்ன பார்த்தேன். ஐயோ 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 ஐயோ, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. உன் தகுதியை நான் குறைச்சி மதிப்பில்லை. அந்த வசனத்தின் முடிவு என்ன சொல்லுது பாருங்க, படிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் பக்தி. நல்லா கவனிங்க, பக்தி அவபக்தி பக்தி. பக்தி விருத்தியை உண்டு பண்ணாது. அதாவது உன்னுடைய பக்தியை விருத்தி அடைய செய்யணும். நேற்றுக்கு இருந்ததை விட இன்றைய நிலைமை முன்னேற்றம் இருக்குதா, வளர்ச்சி இருக்கிறதா? நேற்றுக்கு இருந்ததை விட இன்றைக்கு நேற்றுக்கு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க பாருங்க, இப்பெல்லாம் நம்ம 1 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க, நேரம் போறதே தெரியலீங்க. பொண்ணெல்லாம் பைபிள் படிக்கணும்னு எனக்கு கஷ்டமா இருக்குங்க. இப்பெல்லாம் ஒரே நாள்ல 10 அதிகாரம் 15 படிச்சாதான் மனசு திருப்தியா இருக்குங்க. ரொம்ப படிக்க இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. இதுதான் பக்தி விருத்தி அடைகிற விஷயம். அது புரியுதா? ஆலயத்துக்கு வருகிறது, ஆராதிக்கிறது, ஆராதனையில் வருகிறது, பக்தியை விருத்தி அடையக்கூடிய காரியமா இருக்கிறதா? நீ செய்கிற காரியங்கள் அவபக்தியான காரியங்கள் செய்துட்டு தான் அந்த நிலைமை ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு எச்சரிக்கிறார். இன்றைக்கு திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க கவனமாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆலயத்திலே ஆராதனையிலே வந்து செய்கிற பாவங்களை குறித்து அருமையான தேவ மனுஷர் மூலமாக நிறைய வார்த்தைகளை நாங்கள் சொல்ல கேட்டோம். அநேக ஆத்துமாக்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக ஜனங்கள் இருக்கிறாரையா. எழுத்தறிவு இல்லாமல், படிப்பறிவு இல்லாமல், வேதத்தை படிக்க முடியாமல் எத்தனையோ பேர் இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு, சத்தியத்தை கேட்டு, தங்களை இருதயத்தை உமக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து உமக்கு அடங்கி கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் வாழ ஒவ்வொருக்கும் அனுக்கிரகம் பண்ணுவீராக. அவர் அவபக்தி உள்ளவளாக அல்ல, பக்தி உள்ளவளாக வாழும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருக்கும் இந்த கிருபையை தாரும், பக்தியை விருத்தி அடையும்படி செய்யுங்கப்பா. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக அவர் பக்தி வளரட்டும், பக்தியில் இன்னும் பெருகட்டும், விசுவாசத்தில் இன்னும் வளரட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்தியத்துக்கு நேராக வழி நடத்தும் நிலை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.